வணக்கம் வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன கொடுக்க போகுது? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவருக்கு தானே நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. அதனுடன் ஏற்கனவே 8ஆம் இடத்துல போன மாதம் இருந்த கிரகங்களுடைய கடுமையான தாக்கம், உடல் வலி, அடிவயிறு பிரச்சனை, துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத அலைச்சல், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கும். நான் இல்லைன்னே சொல்ல, ஆனால் சில பேருக்கு வருமானமும் தாண்டி விஷயங்கள் நடந்திருக்கும். அவைகளில் இருந்து இப்ப மாறுபடுகின்ற காலம் ஒரு 13 தேதி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறமே சுக்கிர பகவான் அந்த 8ஆம் இடத்தை விட்டுட்டு நவரும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கல, திட்டு கிடைக்கலங்க. முக்கியமா வருமானம் தானே முக்கியம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. மற்ற கிரகங்களுடைய வலிவை விட ஜென்மத்துல குரு பகவான் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தாக்கம் என்பது இருந்து கொண்டு நம்ம இதிலிருந்து மீட்டெடுக்க முடியலையோ, நம்மளால வாழ முடியுமா, பெரிய முன்னேற்ற பாதைக்கு நான் வருவனா, இந்த எண்ணங்கள் எப்பொழுதும் மிதுன ராசிக்கு உண்டு. ஏன்னா இரு தலைகள் அல்லவா, குழப்பமான சூழ்நிலையும் உண்டு, வாழ்கின்ற வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஈடுபடுறதும் உண்டு. ஆனா இந்த மாதம் நல்லதை கொடுக்கக்கூடிய மாதமாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கலன்னா இனிமேல் கிடைக்க போகுது. சரியான அடிப்படை உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கூட இனிமேல் அடிப்படை உத்தியோகம் கிடைக்கும். வருமானமே இல்லாத போனவங்களுக்கு இந்த 13 தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இலைப்பெயர்ச்சியின் மூலயமாக அவர் கும்பத்துக்கு வந்துருவாரு. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரடி ஒளிப்பார்வை எல்லாம் அந்த சூரிய பகவானுடைய வீட்டுக்கே விழத்தால உங்களுடைய வாழ்வாதாரம் மூலங்கும். முயற்சி என்பது கைவிட்டாமல் போனத முயற்சியெல்லாம் இனிமே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா இது வரைக்கும் நம்மளுக்கு தொடர்புகள் இல்லாம போன கூட இனிமேல் தொடர்பு கொண்டு வருவாங்க. ஐயா பிணைப்பு தான், கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு விளம்பரம், கம்யூனிகேஷன் இதெல்லாம் தான் கிடைக்கணும். இது கிடைச்சிட்டு அவன் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் போயிடுவான். கட்சியில பிரபலம் சொல்றான், ஆட்சியில பிரச்சனை, ஒரு திரைப்படத்துல அவனுடைய முன்னேற்ற பாதை கம்யூனிகேஷன், இவை எல்லாம் முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே இனிமேல் இந்த மாதத்துல கிடைக்க போகுது. இந்த வருகின்ற நாட்கள் உங்களை உயர்வடை தரும், செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். முக்கியமாக வெளியூர் பணம், வெளிநாடு பணம், இதை மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் தடையாக இருந்தது. வங்கியில எனக்கு பரிவர்த்தனை யோகம் சரியில்லைப்பா, வங்கி சார்ந்த விஷயத்தில் எனக்கு அனுகூலம் இல்லாமல் போனவங்களுக்கெல்லாம் இனி வங்கியின் மூலயமாக ஆதாயத்தை பெறுகின்ற நாட்கள் வரப்போகுது. சில பேருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான டிரான்ஸ்ஃபர், இது மாதிரி விஷயங்கள் மூலயமாக அரசாங்க பதவி, இது மாதிரி விஷயங்கள், அரசியல்ல வேலை, அரசாங்க பதவி என்று சொல்ற மாதிரி எல்லா விதமான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான நாட்கள் என்று சொன்னார். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல குட் டைம் த ஸ்டார்ட் நோ, புதிய தொழிலை தொடங்க போறதுக்கான அத்தியாயமாக இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.